Hi friends. So in the video நம்ம comparisons operators சம்பந்தமா தான் பார்க்க போறோம். So comparisons operators ன்னு சொல்றது comparisons operators. Okay. So comparisons operators ன்னு சொல்றது என்னன்னு பாத்தீங்களா இருந்தா ரெண்டு வேல்யூஸை கம்பேர் பண்ணி true or false ன்னு சொல்ற விடையை தரக்கூடிய operators தான் இவங்க. ஸோ இது எந்த இடத்த மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் கண்டிஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இன்னுமே கண்டிஷன்ஸ் படிக்காததால் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், டைரெக்டாகவே கம்பேரிசன்ஸ் ஆப்ரேட்டர் சம்மந்தமாகவே நம்ம பார்ப்போம். ஸோ நான் இங்கே எழுதுறேன், நம்மளோட கன்சோல் ஸ்க்ரீன் வந்துட்டு ஹோல்ட் பண்ணியிருக்கிறதுக்காக வேண்டி கன்சோல் டாட் ரீட் கீன்னு சொல்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன் கீழே. ஸோ அதுக்கப்புறம் நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள், கன்சோல் டாட் ரைட் லைன் என்று சொல்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு இங்கே நான் ரெண்டு வேல்யூஸை கம்பேர் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். ஸோ 2 டபுள் ஈக்குவல் 2. ஸோ இதே வந்துட்டு ஈக்குவல் கம்பேரிசன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஈக்குவல் கம்பேரிசன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே டபுள் ஈக்குவல் யூஸ் பண்ணியிருந்தீங்களா இருந்தால் இந்த டூக்கு சமனான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும். ரெண்டுமே சமனாக இருக்குமா இருந்தால் நமக்கு என்ன செய்யுமெண்டா ட்ரூன்னு சொல்கிற விட வரும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு ட்ரூன்னு சொல்கிற விட டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்களா இருந்தால் ட்ரூன்னு சொல்கிற விட டிஸ்பிளே ஆகுது. அதுவே நான் இந்த இடத்த என்ன செய்கிறேன்டா 3ன்னு சொல்லி கொடுத்து விட்றேன். ஸோ கொடுத்து விட்டுட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு ஃபால்ஸ்ன்ற விட டிஸ்பிளேயாக இருக்குது. ஸோ என்ன டிஃப்ரெண்ட் இது ரெண்டுக்குமென்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், நீங்கள் டபுள் ஈக்குவல் யூஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் ரெண்டு தானமோ அல்லது ரெண்டு வேரியபிள் கொடுக்கும்போது அந்த வேரியபிளுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் சமனாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கும். இப்போ நான் என்ன செய்கிறேன், இப்போ நான் தானம் கொடுத்து செக் பண்ணி காட்டுறேன். அதுக்கு பதிலாக இப்போ நான் வேரியபிள் கொடுக்குன்னு பாருங்கள். ஸோ இன்டீஜர் டேட்டா டைப்பில் N1க்குள்ளே 20ன்னு சொல்கிற விட கொடுக்கேன். ஓகே, ஸோ இன்டீஜரில் N2க்குள்ளே வந்துட்டு 30ன்னு சொல்கிற விட கொடுத்து விட்றேன். கொடுத்து விட்டுட்டு இப்போ நான் அதுக்கு பதிலாக வேரியபிள் நேமை யூஸ் பண்ணுறேன், N1 N2ன்னு சொல்லி கொடுக்கேன். இப்போ என்ன நடக்கும், 25ம் 30யும் சமனான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு என்ன விட வரும்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே பண்ணும். பாருங்கள், ரெண்டையுமே கம்பேர் பண்ணும்போது டபுள் ஈக்குவல் கம்பேர் பண்ணக்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே நமக்கு ட்ரூ அல்லது ஃபால்ஸ். ட்ரூன்னு சொன்னால் எஸ் என்ற அர்த்தம், ஃபால்ஸ் என்றால் நோன்ற அர்த்தம்னு சொல்லி விளங்கிக்கோங்க. சரிங்களா? இப்போ ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்க்க நான் சொல்கிறேன் கம்ப்யூட்டர்கிட்ட N1 அதே மாதிரி N2க்கு சமன், N1ம் N2ம் சமன்னு சொல்கிறேன். கம்ப்யூட்டர் வேண்டி எடுத்து ரெண்டு வேல்யூஸையும் செக் பண்ணி பார்க்கும். எப்போவுமே 25 வந்துட்டு 30க்கு சமன் இல்லைங்களா? அப்போ அதனால் எனக்கு ஃபால்ஸ் என்ற விடையே எனக்கு டிஸ்பிளே பண்ணிவிடும். இதுவே ரெண்டுமே சமனான தானம்னு சொன்னால், இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், இந்த இடத்த நமக்கு ட்ரூன்னு சொல்கிற விட டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்படித்தான் நாம் கொடுக்குற யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாம் இந்த மாதிரி தான் செக் பண்ணி பார்த்து எஸ்ஸாக இருந்தால் நம்ம கொடுத்த பாஸ்வேர்டும் நம்மகிட்ட ஆல்ரெடி நம்ம கொடுத்து வச்சுருந்த பாஸ்வேர்டும் சமனாக இருந்தால் நமக்குரிய விடையும், அதே சமன் இல்லை என்று சொன்னால் இன்வாலிட் யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு சொல்கிற ஒர்க்கும் நடக்கும். ஸோ இது வந்துட்டு ஈக்குவல் கம்பேரிசன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம நாட் ஈக்குவல் கம்பேரிசன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ், அதாவது இங்கே நான் என்ன செய்கிறேன், நாட்ங்கிறத கொடுத்து வர்றேன். இப்போது இங்கே என்ன நடக்குது, நாட் ஈக்குவல்னு சொன்னால் சிம்பிளாக பாருங்கள், நான் கம்ப்யூட்டர்கிட்ட எப்படி சொல்கிறேன், இந்த N1க்குள்ளே இருக்கிற பெறுமதி நாட் ஈக்குவல் N2க்குள்ளே இருக்கிற பெறுமதிக்கு என்று சொல்லி நான் கம்ப்யூட்டர்கிட்ட சொல்கிறேன்டா. அப்போ கம்ப்யூட்டர் அதை செக் பண்ணி பார்க்கும், N1 நாட் ஈக்குவல் N2 சொல்லி செக் பண்ணி பார்க்கும். அப்போ N1க்குள்ளேயும் 30 தான் இருக்குது, N2க்குள்ளேயும் 30 தான் இருக்குது. அப்போ நான் கம்ப்யூட்டரில் இப்படி சொன்னால் கம்ப்யூட்டர் என்ன சொல்லும், 30 சமன் இல்லை 30க்கு என்று சொன்னால் கம்ப்யூட்டர் செக் பண்ணி பார்த்து போட்டு ஃபால்ஸ் என்ற விடையை தான் எனக்கு தரும். பாருங்கள், ஃபால்ஸ் என்ற விடையை தருது. இதுவே நான் இந்த இடத்த 30 இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு வேல்யூஸ் கொடுக்கன்னு பாருங்களேன், 22 கொடுத்துருந்தேன்டா. இப்போ நான் கம்ப்யூட்டர்கிட்ட சொல்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க, 22 நாட் ஈக்குவல் 22, அதாவது 30க்கு சமன் இல்லை என்று சொல்லி சொல்கிறேன். 22 நாட் ஈக்குவல் 30 என்று சொல்லி சொல்கிறேன். அப்போ கம்ப்யூட்டர் வேண்டி செக் பண்ணி பார்க்கும், எஸ் அவர் சொல்கிறது சரிதான் என்று. சரி என்றால் என்ன செய்யும், ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும். அப்போ எனக்கு என்ன செய்யுது, இங்கே ட்ரூன்னு சொல்கிற வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணி விடுது. இதுதான் நாட் ஈக்குவல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம். சரிங்களா? டபுள் ஈக்குவல் என்றால் ரெண்டுமே சமனான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும், நாட் ஈக்குவல் என்றால் ரெண்டும் சமன் இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும். ஸோ அடுத்தது பார்ப்போம், கிரேட்டர் தென்.
இப்போ நான் கம்ப்யூட்டர்கிட்ட சொல்கிறேன் n1க்குள்ளே இருக்கிற பெறுமதி பெருசு n2க்குள்ளே இருக்கிற பெறுமதியை விட என்று சொல்லி. அப்போ பாருங்கள் n1க்குள்ளே 22 இருக்குது, n2க்குள்ளே வந்துட்டு 30 இருக்குது. ஸோ அப்போ நான் கம்ப்யூட்டர்கிட்ட எப்படி சொல்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. 22 பெருசு 30யை விடன்னு சொன்னால் நமக்கே ஆன்சர் தெரியும் இல்லைங்களா. 22 எப்போவுமே 30யை விட பெருசு இல்லை. ஸோ அதனால் நோன்னு சொன்னால் என்ன ஆன்சர் வரும், ஃபால்ஸுங்கிறது வரும். ஓகே பாருங்கள் ஃபால்ஸுங்கிறது வரும். இதுவே 222ன்னு சொன்னால் கண்டிப்பாக ட்ரூங்கிற ஆன்சர் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுதான் பார்த்தீங்களா இருந்தால் கிரேட்டர் தென் யூஸ் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன். சரி ஓகே, ஒருவேளை ரெண்டுமே சமனாக இருக்குது. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் என்ன நமக்கு அவுட்புட் வரும்னு சொல்லி பார்த்தீங்களான்னா இந்த டைம்லேயும் நமக்கு ஃபால்ஸுங்கிற விட தான் வரும். என்ன காரணம், நான் இங்கே கம்ப்யூட்டர்கிட்ட சொல்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே கம்பேரிசன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கம்ப்யூட்டர்கிட்ட இப்படி சொன்னால் கம்ப்யூட்டர் என்ன ஆன்சர் தருமென்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ அந்த மாதிரி யோசிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள் 30 பெருசு 30 விட என்று சொல்கிறேன். அப்போ கண்டிப்பாக 30 விட பெருசு இல்லை இல்லைங்களா. ஸோ அப்போது எனக்கு ஃபால்ஸுங்கிற விட தான் வருது. அப்போது எனக்கு 30ஐயும் அக்செப்ட் பண்ணணும், 30 விட பெருசாக இருக்கிற தானத்தையும் அக்செப்ட் பண்ணணும் என்று சொன்னால் இங்கே நான் என்ன செய்ய போகிறேன். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு மந்த்லி டியூ வந்து பே பண்ண போகிறீங்க. இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறீங்க. அந்த மொபைல் ஃபோனில் ஒரு சிம் யூஸ் பண்ணுற சிம்முக்கும் நீங்கள் மாதம் ஒரு அமௌண்ட்டோடு நீங்கள் பே பண்ண போகிறீங்களா இருந்தால், ஸோ ஒரு மாதம் நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ வந்து இருக்கும் சரிங்களா. மந்த்லி இவ்வளோ பே பண்ணால் தான் உங்களோட அக்கௌண்ட் வேலை செய்யும் என்று சொன்னால் அங்கே எப்படி கண்டிஷன் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு 30,000 ரூபா ஒரு மாதத்துக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு கம்பெனிக்கு ஃபுல்லாகவே பே பண்ணுறீங்கன்னு வைங்களேன். அந்த சிம்லேருந்து நிறைய ஃபோன் கால்ஸ் ஆஃபிஷியல் கால்ஸ் பேசுகிறீங்கன்னு சொன்னால், அல்லது ஒரு 3000 யூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். அப்போ அந்த 3000 எங்கள் கிட்டவா. ஸோ என்ன நடக்குது, 3000 நீங்கள் பே பண்ண அக்செப்ட் பண்ண, அப்போ 3001 பே பண்ண அக்செப்ட் பண்ணுமா, எஸ் அதுவும் அக்செப்ட் பண்ணும். அப்போ இங்கே என்ன நடக்குது, 30,000 ரூபாயும் அக்செப்ட் பண்ணுது, 3000 ரூபாய் விட கூட இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுது. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் எப்படி கம்பேரிசன்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் கிரேட்டர் தென் ஓ ஈக்குவல். ஸோ இப்போ என்ன நடக்கும், 30 இருந்தாலும் அக்செப்ட் பண்ணும், 30 விட பெருசாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணும், அதாவது ட்ரூ வரும். இப்போ பாருங்கள் இந்த இடத்த எனக்கு ட்ரூன்னு சொல்கிற விட டிஸ்பிளே ஆகுது. அப்போது கிரேட்டர் தென் ஓ ஈக்குவல்னு சொல்கிற ஆப்ரேட்டர்ஸ் என்ன செய்யும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கா அல்லது சமனாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும். அதே மாதிரி தான் இப்படி சொல்கிறேன். இப்போ லெஸ் தென் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்களேன், லெஸ் தென் யூஸ் பண்ணுறேன். இப்போ எந்த கண்டிஷன் ட்ரூ வரும்னு பாருங்கள். n1 எந்த சந்தர்ப்பத்தில் சின்னனாக இருக்கோ அந்த டைமில் மட்டும்தான் ட்ரூ வரும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன், ஃபால்ஸ் வரும். என்ன காரணம், ரெண்டுமே சமனாக இருக்குது. அப்போது n1 வந்துட்டு ஒரு 5ஆக இருக்குமா இருந்தால் நமக்கு ட்ரூ டிஸ்பிளே பண்ணும் சரிங்களா. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபால்ஸை தான் ரிட்டர்ன் பண்ணும். அப்போ ஒருவேளை நமக்கு 30ஐயும் அக்செப்ட் பண்ணணும், 30 விட கீழே இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணணும்னு சொன்னால் என்ன செய்வோம், இந்த இடத்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னு சொல்கிற ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இப்போ நான் செக் பண்ணி பார்க்கேன், ட்ரூன்னு சொல்கிற விட எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஈக்குவல் டு, அதாவது ரெண்டு வேல்யூஸை கம்பேர் பண்ணுறதுக்கு ஈக்குவல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி நாட் ஈக்குவல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம், கிரேட்டர் தென் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி லெஸ் தென் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம், கிரேட்டர் தென் ஒரு ஈக்குவல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி லெஸ் தென் ஒரு ஈக்குவல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம். ஸோ இதுதான் கம்பேரிசன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இது எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம்ங்கிறது நீங்கள் கண்டினியூஸாக வீடியோஸை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.